பாகிஸ்தானுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா? ஐயோ, இது அவமானமாச்சு அப்படின்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி இப்படி ஆனா பரவாயில்ல, இப்படியே ஆகிக்கிட்டு இருந்தா என்னதான் கதை அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் புள்ளி பட்டியலில் ஒரு மிகப்பெரிய மகாடியை வாங்கியிருக்கு பாகிஸ்தானு. இதன் மூலமா பிளே ஆஃபுக்கு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியையும் இந்த போட்டி எழுப்பியிருக்கு. ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபர்ஸ்ட் போட்டி நடந்து முடிஞ்சிருச்சு. பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நடந்துச்சு இல்லையா? இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இந்த மேட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நியூசிலாந்து தான் பேட்டிங் பண்ணாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பவுலிங்கு தாறுமாறாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதன்படியே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் போட்டாங்க பாகிஸ்தான் பவுலர்ஸ் தான். அதன் காரணமாக தான் கான்வே, வில்லியம்சன், டேரல் மிச்சல் இவங்கெல்லாம் டக்குன்னு அவுட் ஆனாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரு பேட்டிங்கில் விழுந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வில் யங்கா இருக்கட்டும், அவரோட சேர்ந்து டாம் லத்தம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ஸ்கோருக்கு விதை போட்டாங்களா. இவங்களை தாண்டி கடைசியாக வந்தவர் தான் கிளென் பிலிப்ஸு. பார்த்தா என்ன அடி, 2020 மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு குவிக் ஃபயர் 61 ரன் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் பவுலர்ஸில் சொல்கிற மாதிரி போட்டது அப்படின்னா நசீம் ஷா மட்டும்தான். ஹாரிஸ் ராஃபர் 2 விக்கெட் எடுத்தாலும் கூட நிறைய ரன்ஸுக்கு போனார். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு பின்னடைவாக அமைஞ்சிச்சு. ஸோ பேட்டிங்கில் ஓகே, எப்படியாச்சும் ஜெயிக்கணும், நம்ம நாட்டில் மேட்ச் நடக்குது, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆவலோடு தான் பேட்ஸ்மேன்லாம் களத்தில் இறங்கினாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய சொதப்பல் தான் ஸ்டார்டிங்லேருந்து. ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒன் டவுனில் வந்தவங்கெல்லாம் ரன் ரேட்டை கவனிக்காமல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதன் காரணமாக ரன்னு பெருசாக வரவே இல்லை. குறிப்பாக அந்த டீமில் சொன்னோம் அப்படின்னா 2 பேர் நல்லா பேட்டிங் பண்ணாங்க. ஒன்று சல்மானு, இன்னொன்று குஷ்தீல். 2 பேருமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடினாங்க. ஆனால் அதே மாதிரி பாபர் அசாமும் 50 போட்டாலும் கூட கிட்டத்தட்ட 90 பாலில் தான் 64 ரன்கள் அடித்தார். பார்க்குறப்ப ஓகே, ஒரு மேட்ச் ஜெயிக்கும் போது சில இடங்களில் நம்ம வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி தான் ஆகணும். பால் அண்ட் பால் ரன்லாம் அடிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்டொக் வச்சு ஆடி தான் ஆகணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல பாபர் அசாம் இன்னும் ஆக்சிலேட் பண்ணியிருந்தா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு விவாதமாகவே மாறி இருக்கு. ஸோ இப்படி பாகிஸ்தான் பேட்டர்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் போட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து பவுலர்ஸ் தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாண்ட்னரு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வில், இவங்க 2 பேருமே 3 விக்கெட் எடுத்தாங்க. மேட் ஹென்ரி 2 விக்கெட் எடுத்தார். ரொம்ப அழகாக பவுலிங் போட்டாங்க. இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் தான். யாரோட ஃபீல்டிங்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் ஃபீல்டிங்கும் இருக்குது, நியூசிலாந்து ஃபீல்டிங்கும் இருக்குது. ஏன்னா கிளென் பிலிப்ஸு அந்த பாகிஸ்தான் டீம் கேப்டன் அடித்த ஒரு ஷாட்டை பிடிப்பார். அதாவது ஒரு பெஸ்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். பாஞ்சு பிடிச்சாரு. அதை பார்த்துட்டு ஐயோ இவர் மேனா ஸ்பைடர்மேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. அந்த கேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சே திருப்பிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாகிஸ்தான் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் ஃபீல்டிங்கில் சொதப்புனாங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா அந்த பவுண்டரி லைன் இருக்கும் இல்லையா, அதுக்கு ரொம்ப முன்னாடி வந்து 2-3 சிக்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பாகிஸ்தானுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. சரி, இதெல்லாம் ஓகேப்பா, ஸ்டார்டிங்கில் சொன்னியே ரொம்ப மோசமான சாதனை, ஏதோ பிரச்சனைலாம் சொன்னி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபியில் அதாவது பாகிஸ்தான் நியூசிலாந்து இது வரைக்கும் 4 வாட்டி ஆடி இருக்கிறாங்க எதிர் திசையில். 4 வாட்டியுமே நியூசிலாந்து தான் ஜெயித்திருக்கிறாங்க, பாகிஸ்தான் தோத்துட்டாங்க. 2000 பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கிறாங்க. அதே போல் 2006லையும் நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட 51 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்திருக்கிறாங்க. அடுத்ததாக 2009ல் நியூசிலாந்து கிட்டத்தட்ட 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இப்போ 2025ல் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட 60 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை அடைஞ்சு பாகிஸ்தானை தோற்கடிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடைசியாக 2 அணிகளுமே ஆடின ஓடிய மேட்சஸில் 4 மேட்சஸில் நியூசிலாந்து தான் ஜெயித்திருக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஒரு மோசமான சாதனையாக பார்க்கப்படுது. இன்னொன்று, இந்த தோல்வி பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏல 4 டீம் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் 1, நியூசிலாந்து 1, இந்தியா 1, பங்களாதேஷ் 1. இதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில்
பாகிஸ்தான் தோத்திருந்தாலும் 60 ரன் வித்தியாசத்தில் தோத்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதன் காரணமாக ரன் ரேட்டில் -1.2க்கு போயிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்ல நியூசிலாந்து ஜெயித்த காரணத்தினால இன்னொரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னா இந்த குரூப்ல இந்தியா தான். மேபி அந்த ரெண்டுக்குமே பிளே ஆஃப் வாய்ப்பு போனால் இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அமையும். மேபி ஒருவேளை அடுத்தடுத்த மேட்சஸ்ல பாகிஸ்தான் இந்தியாவையும் பங்களாதேஷையும் ஒரு நல்ல ரன் ரேட்ல அடிச்சாங்க அப்படின்னா பிளே ஆஃபுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.